அகில இந்திய தகவல் மற்றும் சட்டமன்ற அலுவலகம் சென்னை. நிறுவனர் மாநில தலைவர் மாவட்ட நிர்வாகிகள் RTI பொது தகவல் அதிகாரி என்று விளக்கம் அளித்து பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசர் தமிழில் எழுதிங்க. பொது நிர்வாகிகள் தகவல் அதிகாரி அப்படிதான் எழுதணும். நீங்க இங்கிலீஷ்ல எழுதணும்னு அவசியம் கிடையாது. தெருக்களில் பொது தகவல் அதிகாரி RTI நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க விண்ணப்பிக்கிறீங்க. விண்ணப்பிச்சா எத்தனை நாள்ல கிடைக்கணும்? பதில் 30 நாள்ல கிடைக்கணும். எத்தனை நாள்ல கிடைக்கணும்? தங்கமணி 30 டேஸ்ல உங்களுக்கு அந்த தகவல் அளிக்கப்பட வேண்டும். நான் சொல்லல, சட்டம் 30 நாளுக்குள்ள உங்களுக்கு பதில் கொடுத்தாங்க. நீங்க எந்த டேட்ல நீங்க ஃபில் பண்றீங்களோ, அப்ளிகேஷனை போடுறீங்களோ, அப்ளிகேஷன் போட்ட 30 நாள்ல உங்களுக்கு பதில் கொடுக்கப்பட்டு ஆக வேண்டும். சட்டம் கொடுக்கப்படலாம். என்னன்னு அப்புறம் சொல்றேன். பதிலளிக்க தவறினால் அபராதம் விதிக்கப்படும். நல்லா புரிஞ்சுங்க. RTI போறதுக்கு பெட்டிஷன் போறதுக்கு 2 வித்தியாசம் இருக்கு. சென்னை மாவட்ட தலைவர் RTI நீங்க பதில் கேட்டீங்கன்னா 30 நாள்ல பதில் கொடுத்தாங்க. தென்சென்னை மாவட்ட சாதாரண பெட்டிஷன் போட்டீங்கன்னா அண்ணாமலை குளத்திலேயோ, ஆத்திலேயோ, கிணத்துலயோ, குட்டையிலயோ, இல்ல வடகடையிலயோ, பஜ்ஜி கடையிலயோ உங்க அப்ளிகேஷன் இருக்கும். அதுக்கு பேரு பெட்டிஷன் சிறப்பித்தார்கள். ஆனா RTI போட்டீங்கன்னா எவனும் குப்பையில போட முடியாது. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பொது தகவல் அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கார்கள் அரசாங்கத்தால. வாங்கி ஆகணும், அதை ரெஜிஸ்டர் பண்ணணும், என்னைக்கு டேட்டுக்கு வந்திருக்கு, எத்தனாம் தேதிக்குள்ள அதை முடிச்சு ஆகணும், அது என்ன பதில் தரணும், கோப்புகள்ல என்ன இருக்கு, அத்தனையும் எடுத்து உங்களுக்கு பதிலாக தர வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. நல்லா புரிஞ்சுங்க. இங்கதான் மாறுது பெட்டிஷனுக்கும் RTIக்கும். அப்ப RTI என்பது ஒரு வலுவான ஒரு ஆயுதம். அதை பயன்படுத்த தவறாதீர்கள். அடுத்தது 2 வகையில நீங்க பண்ணலாம். 2 வகையில எப்படி பண்ணுவீங்க? ஒண்ணு பெட்டிஷன் நம்மளே எழுதுது, இல்ல ஆன்லைன்ல பண்றது. வெப்சைட்லாம் வரும், பின்னாடி உங்களுக்கு சொல்றோம். பெட்டிஷன் எழுதுறது அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு A4 சைஸ் பேப்பர்ல, ஒரு ஒயிட் பேப்பர்ல நீங்க எழுதுற ஒரு RTI மனு, அதான் சொல்றோம். அல்லது மின்னஞ்சல் அப்படின்றது என்ன சொல்லுவோம்? இமெயில் அனுப்புறது. இந்த 2 விஷயத்துல நீங்க அனுப்பலாம். இந்த PIOக்கு அனுப்பலாம். PIO என்னன்னு சொன்னா உங்களுக்கு முதல்ல பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசர், தமிழ்ல என்ன சொன்ன? பொது தகவல் அலுவலர் இல்லது அதிகாரி. அலுவலர் சொல்றதா கரெக்ட். இதுக்கு விண்ணப்ப கட்டணம் 10 ரூபாய். இந்த BPL அப்படின்னா பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கவங்க. அதான் நம்ம பிலோ பாவர்ட்டி லைன் சொல்லுவோம். வறுமை கோட்டில் இருக்கவங்க விண்ணப்பத்துல அந்த 10 ரூபாய் கட்ட வேண்டியதில்லை. ஆனா பெரும்பாலும் அது 99% இல்லை, 100% பண்றது இல்லை. எல்லாருமே கட்டுறோம். விண்ணப்ப கட்டணம் 10 பண்றோம்னா நீங்க உடனே போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு 2 ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டிட முடியாது. இதை எந்த ஸ்டாம்ப் ஒட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமன்ற வில்லை, கோர்ட் ஸ்டாம்ப் இருக்கு இல்லைங்களா, அதை தான் ஒட்டணும். பாருங்க, தூங்காம கவனமா விழிப்புணர்வோட இருக்காரு நம்ம ஆனந்த்குமார், பாராட்டியிருந்தார். அப்ப நீங்க கட்ட வேண்டியது 10 ரூபாய் அப்படின்றது என்னன்னா, வெரி குட் கையில வச்சுக்க பாருங்க. சார் இருக்கா பாருங்க, அட்வொகேட் அவர் கையில எப்பவுமே வச்சிருப்பாரு. ஏன்னா வாங்க சார் வாங்க. அதுல போட்டு காட்ட முடியுமா பாருங்க. இத பாருங்க, ஸ்கிரீன்ல பாருங்க, நல்லா கவனிங்க. ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம அந்த கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பை நீங்க அதை வாங்கி கையில வச்சுக்கணும். அதை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் நீங்க போடலாம். அதுக்காக தான் அந்த 10 ரூபாய் கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பு போட முடியுதா? கோர்ட் வாசல்லே கிடைக்குது. எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெட்டி கடைகளை கூட விற்கிறாங்க பல இடங்கள்ல. ஆமா ஆமா ஆமா
டிடி பண்ணலாம். போஸ்டல் ஆர்டர். இப்போ நீங்க பாருங்க, இது வந்து இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, இது ஸ்டேட்டுக்கு தான். இது நல்லா கவனிங்க. இந்த 10 ரூபாய் ஃபீஸ் கட்டுறீங்கல்ல, 10 ரூபாய் கட்டணவில்லை கட்டுறீங்களே கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பு, இது எங்க செல்லுபடி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாநில லெவல்ல. இப்ப நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல நீங்க இந்த ஃபீஸை கட்டிக்கலாம். இதையே சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட் நிறைய இருக்குல்ல. என்னென்ன இருக்குது? போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு, ரயில்வே துறை இருக்கு, ஹார்பர் இருக்கு, பேங்க் இருக்கு. இப்போ இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நீங்க கேள்வி கேட்கணும் அப்படின்னா அங்க போய் இந்த ஸ்டாம்ப் ஒட்டக்கூடாது. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்க போஸ்டல் ஆர்டர் பண்ணலாம். போஸ்டல் ஆர்டர் தெரியல, போஸ்ட் ஆஃபீஸ்ல 10 ரூபாய்க்கு போஸ்டல் ஆர்டர், அதை வாங்கி நீங்க ஃபில்அப் பண்ணி அனுப்பலாம். போஸ்டல் ஆர்டரை நீங்க அனுப்பலாம். அதுவும் 10 ரூபாய் தான். போஸ்டல் ஆர்டர் அது 100 ரூபாய் கிடையாது, அதுவும் 10 ரூபாய் தான். இதுவும் 10 ரூபாய் தான், அதுவும் 10 ரூபாய் தான். இப்ப வருதுங்களா? வருதா இல்லையா?